மாருதி, மாருதி, நீ எங்க இருக்கிறாய்? உண்மையில் நீ ஏதோ மாயம் செய்து விட்டாய் சனி. இருந்தாலும் விதிமுறை விதிமுறைதான். நான் உங்கள் இருவரையும் செல்ல நாம் சந்தித்தால் நான் உன்னை தாக்கக்கூடும். என்னவாயிற்று நண்பா? அளித்த வாக்கை இவன் மீறி விடுவானோ? துன்பப்படுத்த மாட்டேன். காகமே, நான் தான் கூறினேனே, நீ எங்கு சென்றாலும் மீண்டும் பிரச்சனையோடு தான் வருகிறாய். செல்லலாமா? விடுகிறான். எனக்கு இது எப்பொழுதோ தெரியும். இறுதியாக தாங்களும் புரிந்து கொண்டீர்கள். ஹனுமானின் வழியை ஏற்படுத்துபவன். இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? மற்றொருவரையும் நமது திட்டத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டிய. தேவா, தந்தை விஸ்வகர்மா தங்களை உணவு அருந்துவதற்கு முன் இந்த மருந்தை குடிக்கச் சொன்னார். நடந்த எதுவுமே யாருமே என்றும் அறியக்கூடாது. என்ன சிந்திக்கிறீர்கள் தேவா? தாங்கள் இனி இதை பற்றி சிந்தி ஆகும். குற்ற உணர்ச்சி கொள்ள எந்த தேவையும் இல்லை தேவா. காலம் செல்ல செல்ல அனைத்தும் சரியாகிவிடும். இல்லை சந்தியா, அவர் பூலோகத்தில் செய்த கர்மத்திற்கான விளைவு என்ற நம்பிக்கை உள்ளது. நம்முடைய கர்மம் நம்மை எப்பொழுதும் விடுவதில்லை. செல். சூரிய தேவரின் குற்ற உணர்ச்சி அந்த சனியின் கண்களில் பட்டு அவர் இதுவரை நாம் சனியினுடைய கதையை முடிப்பதற்கு எவ்வளவோ முயற்சித்து விட்டோம். ஆனால் அவனை விட பலசாலியான ஒரு சக்தியினை உருவாக்க கூடாது. எனக்கு கேட்கிறது தேவேந்திரா. முடியும் என்றால் அவர்தான்